தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். பௌதீக ஞானம் என்ன? பௌதீக ஞானம் அப்படின்னு பார்க்குறீங்களா? தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஞானம் அப்படின்னா, உடல் முக்கியமானது, தேகமே தேவாலயம், உடலே கோவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானத்தை தெரிந்து கொள்வது தான் பௌதீக ஞானம். உடலை எப்படி பராமரிக்க வேண்டும், உடல் கோவில் சொல்லும்பொழுது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதற்கு என்னென்ன சரியான உணவு. சரியான உணவுனா என்ன கொடுக்கணும்னா, கண்டிப்பாக சைவ உணவு மட்டும்தான் இந்த உடலுக்கு உகந்தது. சைவ உணவை கொடுக்க வேண்டும். பிறகு சரியான தூக்கத்தில் இருக்கிறோமா அப்படின்றது பார்க்கணும். உடலுக்கு ஓய்வு என்பது கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் உடலை சுத்தமாக வைத்திருக்கிறோமா, இதை கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல உடைகள். நல்ல உடைகள்னா நல்ல துவைச்சு, நல்ல கசக்கல் இல்லாமல் நல்ல தூய்மையான ஆடைகளை நாம் உடுத்துகிறோமா, இது கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாமே பௌதீக ஞானத்தில் வருகிறது. பிறகு என்னன்னு கேட்டா, பத்ரிஜி சொன்னாப்பல நோ காசிப்ஸ். யாரை பற்றியாவது அவதூறாகவும் வம்பு பேசுகிறோமா, இது கவனத்தில் கொள்ள வேண்டும். இது செய்யும் பொழுதும் நம் ஆற்றலை இழந்து நம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகும். கண்டிப்பாக நோ ஜட்ஜ்மெண்ட். யாரையும் தவறாக இவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க சரியா இல்லை அப்படின்னு நிறைய ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி செய்தாலும் உடல் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கும். அதுக்கப்புறம் நோ கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, யாரை பற்றியும் ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, ஏதோ ஒன்று அவர்கள்கிட்ட இருக்கிற குறைகளை கூறிக்கொண்டு இருப்பது, இது எல்லாமே தவறு. இது எல்லாம் இருக்கும் பொழுது நாம் தியானம் மட்டும் செய்தால் போதாது. பௌதீக ஞானம், உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஞானத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். உடல்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உடலை நன்கு பராமரிக்க இவ்வளவு விஷயங்கள் வேண்டும். இது எல்லாம் நாம் செய்யும்பொழுது, நம்ம தியானத்தோடு சேர்ந்து இதையும் செய்யும்பொழுது நாம் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க உடல் இருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செய்ய முடியும். இத்தனை குணங்களும் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது மனம் தடுமாறாமல் இருக்கும் பொழுது அந்த உடல் அப்படின்றது ஆரோக்கியமாக இருக்கும். பௌதீக ஞானம் என்பது இதுதான். இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.